இந்த பிஎம்எஸ் எபிசோடில் நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான டெக்ஸ்ட் வித் நேச்சர் எஃபெக்டோட கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க நம்மளுடைய டெமோக்காக நான் கிரியேட் பண்ணது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நிறைய செடிகள் அண்ட் நடுவில் வந்து ஒரு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஏகப்பட்ட செடிகள் அண்ட் பூக்கள்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எப்படி கிரியேட் பண்ணேன், முக்கியமாக நான் யூஸ் பண்ண ஆட் ஆன் ஆர் பிளகின் கிடையாது, பிளெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆட் ஆன் தான். ஸோ அந்த ஆட் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாப் 5 ஃப்ரீ ஆட் ஆன் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜியோஸ்கேட்டர்ன்ற ஒரு ஆட் ஆன் தான். ஸோ அந்த ஆட் ஆன் மூலமாக தான் இதை கிரியேட் பண்ணேன். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான தகவல்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சீனை நான் எவ்வளோ சிம்பிளாக சின்ன சின்ன கிளிக் மூலமாக, லைக் 1-2 கிளிக்லேயே இதை எப்படி கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு புதிய சீனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பிளெண்டருக்குள்ளே வந்தாச்சு. முதல் வேலையாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக ஒரு அழகான ஒரு சின்ன பிளேனை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு டெக்ஸ்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் மோடுக்குள்ளே போய்ட்டு, ஸோ டெக்ஸ்ட் எப்படி உங்களுக்கு எடிட் பண்ணணும், அதில் எப்படி அனிமேட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நான் ஏபியாக மாற்றிக்கிறேன், பிகாஸ் நம்மளுடைய ஸ்டுடியோ நேம் ஏபி இல்லைங்களா, அதனால தான். அண்ட் ஃபாண்ட்டையுமே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அதனால தான் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இங்கே இந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கிறேன் அண்ட் இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ரொட்டேஷன் X90. ஓகேங்க, பர்ஃபெக்ட். அண்ட் அடுத்ததாக நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரூடை எடுத்துகிட்டு வந்துடலாம். பர்ஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய ஃப்ளோ அண்ட் தென் நம்மளுடைய மெயினான டெக்ஸ்ட்டுமே இங்கே ரெடி ஆகிடுச்சு. இங்கே நம்ம ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளவராக மாடல் பண்ணி அண்ட் அதுக்கடுத்ததாக அது எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இந்த இடத்தையும் நம்ம கரெக்டாக ஸ்னாப் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு கிளிக்கில் உங்களால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரீமெஷ் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ரீமெஷ் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்றதையுமே நம்ம அந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய செடிகளை நட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல மெட்டீரியல் மோடுக்குள்ளே போய்க்கலாம், பிகாஸ் ஈஸியாக பார்க்குறதுக்கு இருக்கும் இல்லையா, அதனால தான். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயோமி ரீடருக்குள்ளே போயிட்டு இந்த பிளேனை நம்ம வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பயோமிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னடா கிளிக் பண்ணணும் வந்துருச்சு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இன்னொரு பயங்கரமான மேஜிக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, இப்போ நீங்கள் இந்த பிளேனை செலக்ட் பண்ணி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கிராஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டக் 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 அண்ட் நம்மளுடைய கிராஸ் தலைகீழ வந்துருச்சு. ஸோ நான் தப்பாக ரொட்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஓகே 180 நினைக்கிறேன். யா, ஓகேங்களா, பர்ஃபெக்டாக நம்மளோட லேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு செட் ஆஃப் கிராஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளிக் தான், நம்மளுடைய கிராஸ் வந்து பக்காவாக இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ், கிராஸ், பிளான்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா. ஓகேங்க, இப்போ நம்ம லேண்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். பட் லேண்டுக்கு வந்து இன்னும் நம்ம அந்த ஒரு ப்ரௌன் ஷேடு அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கல, அதை நம்ம கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஏபி இருக்கிற இந்த வேர்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கேன்சல் கொடுத்துட்டு அப்புறமா இந்த பிக்கர் வச்சு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவைப்படுற கிராஸை அழகாக இங்கே நம்ம கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. கரெக்டுங்களா, இப்போது இன்னும் மேபி ஒரு சின்ன கிராஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மேபி இந்த கிராஸ் கொடுத்துக்கலாமா? ஓகே, ரொம்பவே பெருசாக வந்துச்சு. பட் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக தான் காமிக்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம இதை செட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு நம்மளுடைய ரெண்டர் மோடுக்குள்ளே போயிட்டு
இதுக்கு ஒரு லைட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஏரியா அண்ட் தென் ஜியை ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கி இதுக்கு ஒரு 500 கொடுக்கலாம். பர்ஃபெக்ட். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ரியலான டெக்ஸ்சர் நமக்கு இங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே செம்மையாக இருக்கு இல்லையா? ரொம்பவே ரியலான ஒரு லுக் இருக்குது. இப்போ நான் ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒய் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ஒரு ரியலான எஃபெக்டை கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் அழகான ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஆட் பண்ணலாம். அண்ட் இன்னுமே நிறைய விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு ரியலான ஒரு என்விரான்மெண்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பீட் ஆர்ட் மாதிரி. ஸோ அந்த எல்லாமே இந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உடனே நீங்கள் இந்த ஆட் ஆனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து கொஞ்சம் அதிகமான மெஷர்ஸ் அண்ட் அதிகமான காரியங்களுடையது. ஸோ உங்களுடைய சிஸ்டம் கொஞ்சம் லோ அண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் இடங்களில் பிரச்சனை வரலாம், ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது அப்டேட் பண்ணணும், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலரான கிராஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேலை வந்து அதிகப்படுத்துறது, கம்மி பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நிறைய பண்ண முடியும். ரொம்பவே அதை வந்து யூனிக்காக மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதான் இந்த ஆட் ஆனில் இருக்கிற ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கும். நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். ரொம்பவே கம்மியான டைமில் ஒரு அழகான லேண்ட்ஸ்கேப்பை உங்களால் இந்த ஆட் ஆன் வச்சு கிரியேட் பண்ண முடியும். உங்களோட பெய்டு வெர்ஷனும் இருக்குது. இந்த வீடியோ ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்க இந்த ஆட் ஆனை நான் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஏன் நம்ம எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய ரிசல்ட்ஸையுமே மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்க்கும்போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ டேக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நாளைக்கு நம்மளுடைய கடைசி பிளெண்டர் மினி சீரிஸ், அதில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.